பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தேவன். அதனால உங்களை பலப்படுத்தி சந்தோஷப்படுத்தி வழி நடத்துகிறார். அவர் கூட நடக்கிறீங்களா? நீங்க தினமும் அவரோட பேசுறீங்களா? அதிகாலையில் எழும்பி வேதத்தை தியானித்து அவரோட பேசுங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவருடைய பாத்தில் அமர்ந்திருக்கணும். அதான் வாக்கு ஜீசஸ் பார்க்குறமே, இந்த 3 நிமிஷம் பார்த்துட்டு திருப்தி அடையக்கூடாது. அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது தனித்து காத்திருந்து நீங்கள் குறைந்தது அப்படி ஜெபிக்கணும். அப்போதான் அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு இருப்பதை உணர முடியும். இது அப்பப்போ உங்களை ஆறுதல் படுத்த, தைரியப்படுத்த, வழி நடத்த ஆண்டவர் பேசுகிற காரியம். இதை மட்டுமே பார்த்துட்டு நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து விடக்கூடாது. சரி, இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ரோமர் 12 அதிகாரம் 12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். 3 காரியம் சொல்றார். முதல்ல, என் பிள்ளைகளே, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன நம்பிக்கை? இயேசு என் கூட இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை. அந்த நம்பிக்கை. இயேசு என்னை கவனித்துக் கொள்வார், என்னை கடைசி வரை காத்து நடத்துவார், என்னை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையில நீங்க சந்தோஷமா இருக்கணும். நான் என்ன நம்பி இல்லை, என் பலத்தை நம்பி இல்லை, நான் அவரை சார்ந்து இருக்கிறேன், அவரை நம்பி இருக்கிறேன், அவர் என்னை கவனித்துக் கொள்வார், கடைசி வரை நடத்துவார். அந்த நம்பிக்கையில எப்பவும் சந்தோஷமா இருங்க. எந்த சூழ்நிலையிலையும் உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. வீட்டுக்குள்ள உபத்திரவம், வேலை செய்யற இடத்துல உபத்திரவம், வசிக்கிற இடத்துல உபத்திரவம், பாடுகள் உபத்திரவம் வரும். அவசரப்பட்டு பேசாதுங்க, பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க. நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா தேவன் உங்களுக்காக பேசுவார். நீங்க பொறுமை இழந்துட்டீங்கன்னா பிசாசு உங்களுடைய வாயின் வார்த்தையை பயன்படுத்தி உங்களையே காயப்படுத்தி விடுவான், குற்றப்படுத்தி விடுவான். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. இயேசுவை எவ்வளோ பரிகாசமா கேவலமா பேசும்போதும் அவர் பொறுமையா இருந்தா. பொறுமையா இருக்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஒன்னும் பேசுறாருங்க, அமைதியா இருங்க. நீங்க பொறுமையாயிட்டா சூழ்நிலை எல்லாம் மாறிவிடும். ஜெபத்துல உறுதியா தரித்திருங்க. எல்லாத்தையும் ஜெபத்துல சொல்லுங்க. அதிகாலை எழும்பி 1 மணி நேரமாவது தனித்து ஜெபம் பண்ணிருங்க. ஒரு நாளைக்குள்ள 2 மணி நேரமாவது தேவனோட தனித்திருந்து ஜெபிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. உறுதியா இருங்க, ஜெபத்தை விட்டு விடாதுங்க. விசுவாசத்தோட ஜெபிங்க. அற்புதம் நடக்கும், சூழ்நிலைகள் மாறும். இன்றைக்கு அந்த அற்புதங்களை காண்பீங்க. தகப்பனே, இந்த பிள்ளைகள் நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும்ப்பா. அவருடைய உள்ளத்தின் துக்கெல்லாம் மாறணும். உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும். நீடிய பொறுமையை அருளி ஆசீர்வதிங்க. ஜெபத்துல உறுதியா தரித்திருக்கணும். ஜெப ஆவியை கொடுத்து அதிகமாய் ஜெபிக்க பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.